புதுச்சேரியிலேருந்து ஒரு சுவாரஸ்ய அப்டேட் வந்திருக்கு. பாஜகவோட எல்ஜேகே கட்சியினரும் அதே நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினரும் தனித்தனியாக சந்திச்சிருக்காங்க. எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினும் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், பாஜக, எல்ஜேகே மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுமா? புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கட்சியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், இதேபோல் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை நிறைவேற்ற கோரி பாஜகவிடம் புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவருமான ரங்கசாமி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். இவரது கோரிக்கையை மத்திய அரசானது நிறைவேற்றவில்லை என கூறி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் மூலம் தகவல் தெரிவித்தார். இதன் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்துவதற்காக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் இன்றைய தினம் புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டியா புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று காலையே திருச்செந்தூர் செல்வதற்காக புறப்பட்டு சென்று விட்டார், சாமி தரிசனம் செய்வதற்காக. இருந்த போதிலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 பேர் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால், அதே போல் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பக்தவச்சலம் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி வெளியூர் சென்றுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த 5 பேர் கொண்ட குழுவினரிடம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா அவர்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால், தற்பொழுது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து இரு கட்சிகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார். எனவே மாநில அந்தஸ்து கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக கூட்டணியிலிருந்து வெளியேறுவேன் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களும் சற்று முன்பதாக பாஜக இந்த தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டியாவை அதே ஹோட்டலில் சந்தித்து சென்றுள்ளார். தற்பொழுது இந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்த 5 பேர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி எழில். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.